அனைவருக்கும் வணக்கம். அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, அதில் நம்மளுடைய ஈடுபாடு முழு அளவில் இருக்கணும். அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேற, தன்னார்வம். அது இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில் முழு ஈடுபாடு இருந்தால் தான் அந்த செய்யக்கூடிய வேலை ஒரு திருப்திகரமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஆனால் சமையல் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமாக அதில் முழு ஈடுபாடு இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா அது சரியாக வராது. மறந்து போய் உப்பு ஜாஸ்தியாக போட்டோமோ, இல்லைன்னா காரத்தை அதிகமாக போட்டோமோ, இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அது சரியாக வராது. அப்போது நம்ம செஞ்ச வேலை முழு ஈடுபாட்டோட இல்லை அப்படின்னு அர்த்தம். முழு ஈடுபாடு இருந்ததுன்னா தான் செய்யக்கூடிய சமையல் கூட சூப்பராக வரும். நிறைய சில இடங்களில் பார்த்தீங்கன்னா என்னதான் நிறைய செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்ணால் கூட அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. சமையலில் கூட நிறைய காய்கறிகள் போட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் போட்டு, என்னெல்லாமோ போட்டு பண்ணால் கூட டேஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தான் சரியாக வரும். பல நேரங்களில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சிம்பிளாக ஒரு விஷயம் சமையலில் ஒரு சின்ன ஒரு சுண்டைக்காய் வத்த குழம்போ ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அதில் முழு ஈடுபாட்டோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் பெருசாக ஒன்று சேர்க்காட்டா கூட ரொம்ப முக்கியமாக அதில் சேர்க்கக்கூடிய இதை கரெக்டான அளவில் இருந்தது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொன்னால் செய்யக்கூடிய வேலையில் முழு ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சமையலில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அது சரியாக வராது. அதே மாதிரி தான் பக்தியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய செலவு பண்ணி கடவுளுக்கு நம்ம அபிஷேக ஆராதனைகள் அது இதுன்னு என்னெல்லாமோ வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பண்ணால் கூட பக்தி அப்படிங்கிறது அங்கே இல்லை. உண்மையான பக்திங்கிறது அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுளுடைய அருள் நம்ம என்ன செலவு பண்ணி என்ன பண்ணால் கூட உண்மையான பக்தி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உண்மையான பக்தியோட ஒரு 4 கல்கண்டு நைவேத்தியம் பண்ணால் கூட கடவுளுடைய அருள் முழுசாக நமக்கு கிடைக்கும். இது பக்திக்கு மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் அது பொருந்தும். அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதனால் செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை முழு ஈடுபாட்டோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நம்ம சக்ஸஸை எதிர்பார்க்கலாம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.